இன்றைய எரிபொருள் நிலவரம் வெளியாகியுள்ள புதிய அறிவிப்பு. தமிழரசு கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளர் தொடர்பில் ஸ்ரீதரனின் முடிவு. ஸ்ரீலங்கா ராணுவ புலனாய்வுத் துறைக்குள் திடீர் அதிரடி மாற்றங்கள். புலம்பெயர் தமிழர்களால் ஐநா மனித உரிமை பேரவை முன் வெடித்த ஆர்ப்பாட்டம். கொழும்பு துறைமுகத்தில் தரித்தது இந்திய போர்க்கப்பல். விவசாய அமைச்சில் இருந்து வெளியான அறிவிப்பு. பாதாள உலக குழுவின் முக்கிய புள்ளியின் மனைவிக்கு ஆயுள் தண்டனை. அனைத்து எரிபொருள் விநியோகஸ்தர்களும் உடனடியாக எரிபொருள் ஓர்டர்கள் பெறுவதை மீண்டும் தொடங்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளதாக விநியோகஸ்தர் சங்கத்தின் பிரதி தவிசாளர் கொசும் சந்தநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபன தவிசாளருடன் கலந்துரையாடல் ஒன்றை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். அதன்படி நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய அவர் அரசாங்கத்துடன் கலந்துரையாடல்கள் மூலம் தற்போதைய பிரச்சினைக்கு தீர்வு காண எதிர்பார்த்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் எரிபொருள் விநியோகத்தின் போது விநியோகஸ்தர்கள் வழங்கப்படும் 3% தள்ளுபடி ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து எரிபொருள் விநியோக செயற்பாடுகளில் இருந்து சம்பந்தப்பட்ட சங்கம் விலகுவதாக அறிவித்திருந்தது. அதன் காரணமாக மீண்டும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுவிடும் என்று பீதியடைந்த மக்கள் எரிபொருள் நிலையங்களில் குவிந்து வரிசையில் நின்று கொள்வனவில் ஈடுபட்டனர். எனினும் நாட்டில் மீண்டும் ஒரு எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படாது என்றும் தற்போது போதுமான எரிபொருளை கையிருப்பில் உள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. வடக்கு மாகாண முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடும் நோக்கமில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் நடாத்திய ஊடக சந்திப்பிலேயே குறித்த விடயத்தினை அவர் கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மாகாண சபை தேர்தல் நடாத்துவதாக இருந்தால் தேர்தல் திருத்தம் முதலில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனால் தனிநபர் பிரேரணை கூட கொண்டுவரப்பட்டிருந்தது. ஆனால் 50% தொகுதி மற்றும் விகிதாசார முறைக்கு தென்னிலங்கையிலும் கடும் எதிர்ப்பு வந்தது. நாங்களும் அதற்கு எதிர்ப்பு இவ்வாறான இழுபறியில் மாகாண சபை தேர்தல் உள்ளது. இவ்வாறானதொரு சூழ்நிலையில் மாகாண சபை தேர்தல் நடந்தால் முதலமைச்சர் வேட்பாளராக நிற்பதற்கு தயாரில்லை. கட்சி வழக்கில் உள்ளது. கட்சியில் உள்ளவர்களே வழக்கினை தாக்கல் செய்திருக்கின்றனர். தாயினை நீதிமன்றத்தில் வைத்துக் கொண்டு தாயிடம் உணவு கேட்பது, பாலருந்த போகின்றோம் என்று சொல்வது இன விடுதலைக்கான அரசியல் அல்ல. நாங்கள் செய்வது பதவிகளுக்கான அரசியல் அல்ல. இன விடுதலைகளுக்கான அரசியல் பதவிகளுக்கு அரசியல் செய்வது தவிர்க்கப்பட வேண்டும். இவ்வாறான சூழல் இருக்கும்போது நான் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடும் எண்ணம் இல்லை என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். போதைப் பொருளை மறைத்து வைத்து விற்பனை செய்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்ட பெண் பிரதிவாதி கடத்தல்காரரான குடுருஷானின் மனைவிக்கு ஆயுள் தண்டனை விதித்து கொழும்பு மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 3 பிள்ளைகளின் தாயான 36 வயதுடைய விஜயசிங்க ஆராய்ச்சிலாகே நிரோஷா என்ற பெண்ணுக்கே இந்த தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த பெண் மட்டக்குழி பகுதியில் 25 கிராமுக்கும் அதிகளவான ஹெரோயின் போதைப் பொருளை மறைத்து வைத்து விற்பனை செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருந்தார். 2021 ஆண்டு செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் போலீசார் நடாத்திய சோதனையின் போது பிரதிவாதியான பெண்ணிடமிருந்து இந்த போதைப்பொருள் தொகை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இந்த போதைப்பொருள் பின்னர் அரசு பகுப்பாய்வாளர்களிடம் பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டதுடன் அங்கு 3.58 கிராம் நிகர அளவு போதைப்பொருள் இருந்தமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் பின்னர் ஹெரோயின் வைத்திருந்தமை மற்றும் விற்பனை செய்த குற்றச்சாட்டின் பேரில் கொழும்பு மேல் நீதிமன்றில் பிரதிவாதிக்கு எதிராக சட்டம் அதிபர் வழக்கு தொடர்ந்துள்ளார். விசாரணைக்கு பின்னர் பிரதிவாதிக்கு எதிராக அரசு தரப்பு சுமத்திய குற்றச்சாட்டுகள் நியாயமாக சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளதாக தீர்ப்பை அறிவித்த நீதிபதி ஆதித்ய பட்டபெந்தே கூறியுள்ளார். அதன்படி பிரதிவாதிக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிபதி தீர்ப்பளித்துள்ளார். ஸ்ரீலங்கா ராணுவ புலனாய்வு துறையின் முக்கிய அதிகாரிகள் பலருக்கும் திடீர் இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளமை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பொறுப்பேற்றவுடன் ராணுவ கட்டமைப்பில் பாரிய மாற்றங்களை படிப்படியாக ஆரவாரமின்றி மேற்கொண்டு வருகின்றது. அதன் ஒரு கட்டமாக அண்மை காலமாக புலனாய்வு துறையிலும் பாரிய இடமாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கடந்த காலத்தில் ராணுவ புலனாய்வு துறையின் பணிப்பாளராக இருந்த பிரிகேடியர் புத்திக மகதந்தில பதவியிலிருந்து அகற்றப்பட்டு எதுவித பொறுப்புகளும் வழங்கப்படாமல் ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து பிரிகேடியர் பிரபோத ஸ்ரீவர்த்தன புலனாய்வுத்துறையிலிருந்து ராணுவ பேண்ட் வாத்திய இசைக்குழுவின் பணிப்பாளர் பதவிக்கு மாற்றப்பட்டுள்ளார். இவர் புலனாய்வு செயற்பாடு தொடர்பில் விசேட பயிற்சிகள் பெற்றுள்ள ராணுவ அதிகாரி ஆவார். அதனையடுத்து புலனாய்வு துறையில் சிரேஷ்ட கேர்னல் தரத்திலிருந்த அதிகாரிகளான சேனக முதுகுமாரன கொத்தலாவலை பயிற்சி கல்லூரிக்கும் கெலும் மத்துமே பொறுப்புகள் ஒன்றியும் கேர்னல் மஹமத் அன்சார் புத்தளைக்கும் கேர்னல்
கேர்னல் புனத்வத்த முல்லைத்தீவிற்கும், கேர்னல் சாகர கொஸ்கா கிளிநொச்சிக்கும், கேர்னல் ஜெயந்த ஷெல்டன் ஹம்பாந்தோட்டைக்கும், கேர்னல் மஹமத் இக்ராம் ராணுவ ஆய்வு பிரிவுக்கும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறான நடவடிக்கைகள் காரணமாக ராணுவ புலனாய்வுத்துறையின் செயற்பாடுகளில் பாரிய தடங்கல்கள் ஏற்பட்டுள்ளதாக உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஐநா மனித உரிமை பேரவை முன்றலில் புலம்பெயர் தமிழ் மக்களால் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த ஆர்ப்பாட்டமானது நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் தமிழினத்தின் மீதான இன அழிப்பு மற்றும் ஒடுக்குமுறை நகர்வுகளுக்கு நீதி கோரும் வகையில் இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றுள்ளது. இந்த நிலையில் ஐநா மனித உரிமை பேரவையின் கூட்டத்தொடர் தற்பொழுது நடைபெற்று வருவதால் ஐநா முன்றலில் அமைந்துள்ள முருகதாசன் திடலில் இதுகுறித்த ஒன்று கூடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. முன்னதாக இந்த ஒன்று கூடலில் பங்கெடுப்பதற்கென பாரிஸ் நகரின் கார்துல் லிஸ்ட்ரில் இருந்து ஜெனீவா நோக்கி பயணித்த அதிவேக தொடரூந்தில் 2 பெட்டிகள் செல்பவர்களுக்காக முன்பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் போராட்டத்தில் பங்கெடுக்க சென்றவர்கள் நேற்று காலை அங்கிருந்து பயணித்துள்ளனர். நடைபெற்ற இந்த ஒன்று கூடலில் இலங்கையின் முதலாக ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும் தமிழ் மக்களின் விடயத்தில் எந்தவித முன்னேற்றங்களும் ஏற்படவில்லை என அனைத்துலக சமூகத்துக்கும் செய்தி சொல்லப்பட்டுள்ளமை குறிப்பிடப்பட்டுள்ளது. விவசாய பயிர்களுக்கு சேதம் விளைவிக்கும் வனவிலங்குகளின் கணக்கெடுப்பை ஒரு தேசிய பணியாக கருதுவதாகவும் நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் இதற்கு ஆதரவளிக்குமாறு விவசாய அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. வீடுகளை சுற்றி திரியும் பயிர் சேதங்களுக்கு பொறுப்பான முக்கிய வனவிலங்குகளாக அடையாளம் காணப்பட்டுள்ள குரங்குகள், அணில்கள் மற்றும் மயில்களை இலக்காக கொண்டு மார்ச் 15ஆம் தேதி சனிக்கிழமை காலை 8 மணி முதல் காலை 8:05 மணி வரை 5 நிமிடங்கள் கணக்கெடுப்பு நடாத்தப்படும் என்று மேலதிக செயலாளர் திரேகா ரட்னசிங்க தெரிவித்துள்ளார். அந்த காலகட்டத்தில் ஒருவர் தனது தோட்டம், பண்ணை, பள்ளி, புனித மைதானம் மற்றும் பிற பொது இடங்களை கண்காணித்து அந்த நேரத்தில் சம்பந்தப்பட்ட வளாகத்தில் இருக்கும் குரங்குகள், அணில்கள் மற்றும் மயில்களின் எண்ணிக்கையை கணக்கெடுத்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு தாளில் பதிவு செய்ய வேண்டும் என்று திரேகா கூறினார். இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் தரவுகளின் அடிப்படையில் இந்த விலங்குகளை கட்டுப்படுத்துவதற்கான மேலாண்மை முறைகள் எதிர்காலத்தில் திட்டமிடப்படும் என்றும் விவசாய அமைச்சில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் தெரிவித்துள்ளார். இந்திய கடற்படையின் போர்க்கப்பலான என்ஸ்குதார் உத்தியோகபூர்வ விஜயத்தினை மேற்கொண்டு கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. அந்த கப்பலில் நேற்று காலை கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்ததாக ஸ்ரீலங்கா கடற்படை தெரிவித்துள்ளது. கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ள என்ஸ்குதார் என்ற ஹார்வர்ட் வகை கப்பல் 91.16 மீட்டர் நீளம் கொண்டது. இந்த கப்பலில் 129 பேர் கொண்ட பணியாளர்கள் உள்ளனர். மேலும் இதற்கு தளபதியாக நிதின் சர்மா தலைமை தாங்குகிறார். இந்த அதிகாரப்பூர்வ விஜயத்தின் போது என்ஸ்குதார் கப்பலின் கட்டளை அதிகாரிகளுக்கும் மேற்கு கடற்படை கட்டளை தளபதிக்கும் இடையே மேற்கு கடற்படை கட்டளை தலைமையகத்தில் அதிகாரப்பூர்வ சந்திப்பு நடைபெற்றது. இந்த போர்க்கப்பல் நாட்டில் தங்கியிருக்கும் காலத்தில் அதன் குழுவினர் கொழும்பு பகுதியில் உள்ள கவர்ச்சிகரமான சுற்றுலா தளங்களை பார்வையிடவும், இரு நாடுகளின் கடற்படைகளுக்கு இடையே நட்புறவு மற்றும் பயிற்சி பரிமாற்றம் மேம்படுத்துவதற்காக ஸ்ரீலங்கா கடற்படை ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. கப்பல் அதன் அதிகாரப்பூர்வ சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு மார்ச் 6, 2025 அன்று நாட்டிலிருந்து புறப்பட தீர்மானிக்கப்பட்டுள்ளதையும் குறிப்பிடத்தக்கது.